ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். கோவை ரத்தினபுரி பகுதியை சேர்ந்த ராஜாராம் என்பவர் சின்னமேட்டுப்பாளையம் அருகே இனிப்பு கடை மற்றும் நகை அடகு கடையை நடத்தி வந்தார். இந்த நிலையில் கடந்த 8ஆம் தேதி அன்று ராஜாராமின் அடகு கடைக்கு வந்த 45 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் தனது பெயர் சுமதி என்றும் திருவண்ணாமலையை பூர்வீகமாக கொண்ட தான் சின்னமேட்டுப்பாளையம் பகுதியில் வசித்து வருவதாகவும் தெரிவித்தார். தனக்கு பணத்தேவை இருப்பதால் இந்த நகைகளை வைத்து 50,000 ரூபாய் வேண்டும் என கேட்க அந்த பெண்ணின் பேச்சில் மயங்கிய ராஜாராம் கண்களால் நகையை பரிசோதித்துவிட்டு கேட்ட பணத்தை கொடுத்துள்ளார். அதைத் தொடர்ந்து கடந்த 9ஆம் தேதி மற்றும் 12ஆம் தேதி என 2 தினங்கள் அதே போன்று கடைக்கு வந்த அந்த பெண் மேலும் சில நகைகளை கொடுத்து 1,30,000 ரூபாய் வரை பணம் பெற்று சென்றுள்ளார். இந்த பெண் அடிக்கடி நகைகளை எடுத்து வருகிறார் என ராஜாராமிற்கு சந்தேகம் எழுந்ததால் அந்த பெண் கொடுத்த நகைகளை பரிசோதித்து பார்த்தபோது ராஜாராம் அதிர்ச்சி அடைந்தார். காரணம், அந்த நகைகள் அனைத்தும் போலியானவை என்பது தெரிய வந்தது. எப்படியும் மறுபடி அந்த பெண் வருவார், அப்போது பார்த்துக் கொள்ளலாம் என ராஜாராம் காத்திருந்தார். அவர் நினைத்ததை போலவே கடந்த 17ஆம் தேதியன்று பிற்பகல் 2 மணி அளவில் அடகு கடைக்கு வந்த அந்த பெண் தான் வைத்திருந்த மோதிரத்தை கொடுத்து பணம் கேட்டிருக்கிறார். அப்போது அந்த பெண்ணை அங்கேயே அமர வைத்த கடையின் உரிமையாளர் ராஜாராம் தனது நண்பரான மகேந்திரனை அழைத்து இந்த சம்பவம் குறித்து கூறியுள்ளார். அதன் பேரில் அங்கு வந்த மகேந்திரன் தனது நண்பர்கள் 3 அழைத்துக் கொண்டு அடகு கடைக்கு சென்றுள்ளார். அந்த பெண்ணை அடகு கடையின் பின்பக்க பகுதிக்கு அழைத்து சென்ற 5 பேரும் அவரை மிரட்டி தாக்கி ஏற்கனவே மோசடி செய்த பணத்தை எல்லாம் உடனடியாக கொண்டு வருமாறு கூறியுள்ளனர். மேலும் இந்த மோசடிக்கு உடந்தையாக யாரெல்லாம் இருந்தார்கள் எனவும் கேட்டு தொடர் மிரட்டல் விடுத்தனர். ஆனால் அந்த பெண் எந்த பதிலும் கூறாத நிலையில் இரவு வரை கடையில் அமரவை அவர்கள் அங்கிருந்த கட்டையால் தலையில் தாக்கியிருக்கிறார்கள். அதில் அந்த பெண் மயங்கிய நிலையில் சிறிது நேரம் கழித்து மீண்டும் அவர்கள் அந்த பெண்ணை மிரட்ட அவரை எழுப்பிய போது அந்த பெண் பேச்சு மூச்சு இல்லாமல் கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். உடனே அந்த பெண்ணை பரிசோதித்த போது அவர் உயிரிழந்தது தெரிய வந்தது. ராஜாராம் உடனடியாக சரவணம்பட்டி காவல் நிலையத்திற்கு சென்று நடந்த சம்பவம் குறித்து போலீசாரிடம் தெரிவித்தார். இதையடுத்து ராஜாராவை அழைத்துக் கொண்டு சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அங்கு சடலமாக கிடந்த பெண்ணை மீட்டு உடற்கூராய்விற்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து பின்னர் நகை அடகு கடை உரிமையாளர் ராஜாராம் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். ராஜாராமின் நண்பரான மகேந்திரன் உள்பட 4 பேர் தலைமறைவான நிலையில் போலீசார் அவர்களை தேடி வருகிறார்கள். இறந்த பெண் யார் என போலீசார் விசாரித்த போது கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி பகுதியை சேர்ந்த சுதா என்பதும் அவர் அதே பகுதியில் பாலியல் தொழில் செய்து வந்ததாகவும் போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. இதன் காரணமாக அவரது கணவர் சுதாவை பிரிந்தார். கடந்த 5 வருடங்களுக்கு முன்பு சேலத்திற்கு சென்ற சுதா அங்கு தனியாக பழக்கடை நடத்தி வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அவ்வப்போது கோவைக்கு வரும் இவர் இந்த மோசடியில் சிக்கியது தெரிய வந்தது. மேலும் சுதா வேறு எங்கும் இதுபோன்று மோசடியில் ஈடுபட்டாரா என்பது குறித்தும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பெண் மோசடியில் ஈடுபட்டது தெரிந்தும் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்காமல் நண்பர்களை வைத்தே மிரட்டி இழந்த பணத்தை வாங்கிவிடலாம் என நினைத்த அடகு கடை உரிமையாளர் தற்போது கம்பி எண்ண நேர்ந்துள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் நேசராஜ் மற்றும் கிருஷ்ணகிரி செய்தியாளர் சத்யா. ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.